வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12/9/2025 வெள்ளிக்கிழமை. கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வெள்ளிக்கிழமை நாளில் எல்லோரும் ஒரு ஆலய வழிபாட்டோட இன்றைய நாள் நீங்கள் சிறப்பாகவே தொடங்குறதுக்கும் நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் பார்க்க போகிறோம். கோச்சார பலன்களில் இன்றைக்கி என்ன மாதிரியான உங்களுக்கு நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது எதுக்காக நம்ம கொடுக்குறோன்னா, அன்றாடம் ஒவ்வொரு நாளும் வந்து நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இல்லையா. இந்த நாளில் இது செய்கிறதுனால இது உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா, ஏதாவது ப்ராப்ளம் இருக்காது அப்படிங்கிறதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, நம்முடைய கோச்சார கிரகங்கள் மூலியமாக தான் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். நம்முடைய ராசிக்கு நம்முடைய நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான ஃபேவரபுளான இருக்குது, இல்லை நமக்கு சாதகமாக இருக்கா, சாதகமாக இல்லையா, இல்லை பாதகமாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா கோச்சார கிரகங்கள் வந்து இல்லைன்னா நம்மளால் ஈஸியாக எதையுமே வின் பண்ணுறக்கோ, எதையுமே வந்து நம்ம மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறக்கோ வாய்ப்புகள் இருக்காது. அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா. இன்றைக்கி வந்து மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா மேற்கு. ராசியான நிறம் வந்து உங்களுக்கு வெண்மஞ்சள் நிறம் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நேரம் பார்த்துருக்கு விரயங்கள் உண்டான நாளாகவும், தெளிவுகள் ஏற்படும் நாளாகவும், வேறுபாடுகள் அகலும் நாளாகவும் இருக்குது. அதாவது உங்களுக்கு ஏதாவது வேறுபாடுகள் இருந்துச்சுன்னா கூட அதை களையிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா மேற்கு திசை ரொம்ப இருக்கும். அதே மாதிரி சஞ்சலங்கள் மூலமாக குழப்பங்கள் விரயங்கள் நேரிடும். அதே மாதிரி கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். குடும்பத்தில் வந்து ஆரோக்கியங்கள் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மந்தத்தன்மை விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பயணங்கள் மூலம் சிந்தனைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சில தெளிவான முடிவுகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். எதிலும் ஆர்வத்தோடு கலந்து கொள்வீர்கள். அதே மாதிரி நெருக்கமானவரிடம் வந்து கொஞ்சம் பிரிந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கும். அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அதே மாதிரி லாபம் உங்களுக்கு மேம்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ட்ராபேக்காக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு இன்றைக்கி நல்லாவே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5-9ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரிங்களா. 5-9ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அனுகூலமான திசை மேற்கு. ராசியான நிறம் வெண்மஞ்சள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு. ராசியான நிறம் வந்து ஆகாய நீலம். சரிங்களா. வாக்குவாதங்களை இன்றைய நாள் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் ஆதாயம் உண்டான நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி சில விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. அதாவது நீங்கள் வந்து பயணம் பண்ணுற இடத்துல கொஞ்சம் பொறுமையாக பேசி நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எங்கேயாவது போய் ஒரு சின்ன வம்பு வழக்குகளில் மாட்டிக்கிறக்கும் இன்றைய நாள் வாய்ப்பு இருக்கும். அந்த சிறிய தூர பயணங்களில் நீங்கள் வந்து வம்பு வழக்குகளை சந்திக்கிற மாதிரியான ஒரு இதாக இருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இங்கே சொல்லி போகிற வழியில் வர வழியில் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும். சரிங்களா. அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வந்து திட்டமிட்ட செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான நெருக்கடியில் அதிகரிக்கான வாய்ப்பு இருக்கும். வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். புதிய அனுபவங்கள் மூலம் கிடைக்கக்கூடிய அனுபவங்களை வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி எதிர்பாராத சில அலைச்சல்கள் மூலமாக ஆதாயம் ஏற்கக்கூடிய நாளாக இருக்கும். அதாவது சொல்கிறேன், சின்ன அலைச்சல்கள் கண்டிப்பாக இருக்கும். அதில் கொஞ்சம் தெளிவாக இருங்க. அதுலேயும் சண்டை சச்சரவுகள் வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது. எதையுமே நீங்கள் எடுத்தோன்னே நம்ம தான் முதல்ல அப்படின்ட்டு பேசிடாதீங்க. அது உங்களுக்கு வாக்குவாதங்களில் கொண்டு விட்டுற வேண்டாம். சரிங்களா. அதை நீங்கள் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஏன் சொல்கிறேன்னா, மற்றவங்க வந்து ராசி பலன் சொல்கிற மாதிரிலாம் நான் வந்து மனம் சொல்லிட்டு அப்படி சொல்லலை. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம என்ன சொல்லணுமோ அதை சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு இப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கணிக்கிறதுனால நம்ம அதை சொல்கிறோம். மற்றவங்களாம் வந்து அது மேலோட்டமாக சொல்லிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு ஏதாவது பார்க்குற ஃபேவர் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக சொல்லிட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி நல்லாயிருக்கும், அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லி பிறந்துட்டு போயிடுவாங்க. நான் பார்த்தா அன்றைக்கி ரொம்ப மோசமாக இருக்கும். ஆனால் நம்ம அப்படி சொல்லாமல் நம்முடைய சப்ஸ்கிரைபரை எப்படி தப்பிக்க வைக்கணுங்கிறக்காக தான் நாம் இதை சொல்கிறோமே தவிர, மற்றபடி நீங்கள் வந்து உங்களுடைய ராசி இப்படி அப்படின்னு நம்ம ட்ராப்பாக்காக சொல்லவில்லை. இன்றைய நாள் உங்களுக்கு இப்படி இருக்குது, அவ்வளோதான். நாளைக்கு இது இப்படி இருக்குமா, நாளைக்கு வேறு மாதிரி கூட இருக்கலாம் இல்லையா. அதுக்காக தான் சொல்கிறேன். சரிங்களா. அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு. ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆகாய நீல நிறம் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இன்றைய நாள் பொறுத்த இந்த கிருஷ்ணர் வழிபாடு, அந்த மாதிரி விஷ்ணு வழிபாடு வந்து உங்களுக்கு இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். அதை நீங்கள் செய்து பாருங்கள். சரிங்க. அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆகாய நீலம்ங்கிறது உங்களுக்கு அற்புதமான ஒரு கலராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு. ராசியான நிறம் வந்து இளம் பச்சை நிறம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய நாளாகும். இலக்குகள் பிறக்கக்கூடிய நாளாகும். அபிவிருத்தியான ஒரு நாளாகும். சேமிப்பு சார்ந்த விஷயங்களில் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மனதளவில் இருந்த புத்துணர்ச்சி அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி வண்டி வாகன வசதிகள் மேம்படுறதுக்கும் வாய்ப்பு, இருந்த இழுபறிகள்லாம் இருந்து மறையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி பணி இடங்களில் வந்து இழுபறிகள் இருந்தாலும் அதுவும் கொஞ்சம் மறையறதுக்கான வாய்ப்பு. புதுவிதமான இலக்குகள் மனதில் தோன்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சுபகாரியங்கள் எண்ணங்கள் இருக்கும். வியாபாரத்தில் வந்து அபிவிருத்தி ஆகிறதுக்கும் உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான நாளாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு. ராசியான நிறம் வந்து இளம் பச்சை நிறம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி 9-6ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 9 + 6ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிழக்கு. ராசியான நிறம் வந்து சந்திர நிறம். தன்னம்பிக்கை பிறக்கும் நாளாகவும் சிந்தனைகள் மேம்படும் நாளாகவும் மேன்மை உண்டான நாளாகவும் இருக்குது. தாய் வழியில் உள்ள விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு அதே மாதிரி மனதில் இருந்த புதிய நம்பிக்கை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கவனத்தோடு செயல்படக்கூடிய நாளாகவும் செல்வ சேர்க்கை தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மனதில் மேம்பாடுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். தெளிவு பிறக்கக்கூடிய நாளாகவும் அரசு காரியங்களில் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி மேம்பட்ட கல்வி சார்ந்த விஷயம் மேல் மேன்மை அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தனம் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு. ராசியா நிறம் சந்தன நிறம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி 7+2 அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை கிழக்கு. ராசியான நிறம் வந்து பொன்னிறம். சரிங்களா, முடிவுகள் பிறக்கும் நாளாகவும் அனுபவங்கள் கிடைக்கும் நாளாகவும் தாமதங்கள் விலகும் நாளாகவும் இருக்குது. எதிர்பார்த்த சில புதிய வாய்ப்புகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில பிரச்சனைகளுக்கு முடிவுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி இன்றைய பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல செய்திகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளியூர் சார்ந்த வர்த்தக பயணங்கள் மேற்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெருக்கமானவருடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செயல்பாடுகள் அதிகரிக்கிற வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி என்னால் பொறுத்த வரைக்கும் சில பணிகள் முடிவடையாமல் இருந்தால் கூட அது நல்லபடியாக ஒரு முடிகிறதுக்கான வாய்ப்பு. சுபகாரியங்கள் இருந்த தாமதங்கள் விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெற்றி நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா, இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாளாக இருக்குது. எதுலேயுமே உங்களுக்கு இன்றைக்கி அடித்து தூள் பண்ணலாம். ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு திசை வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வந்து பொன்னிறம் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி 5+8ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அனுகூலமான திசை வந்து கிழக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி. கன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடமேற்கு. ராசியான நிறம் வந்து வெள்ளை நிறம். சரிங்களா, வியாபாரம் உண்டான நாளாகும். அதாவது வியாபாரத்தில் அதிகமான வியாபாரம் உண்டான நாளாகும். அதே மாதிரி கையிருப்புகள் குறையும் நாளாகும். அலைச்சல்கள் உண்டான நாளாக இருக்குது. அதாவது வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் முதலீடு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன நாளாக இருக்குது. அதனால் கொஞ்சம் அதுக்கு சார்ந்த செலவுகள் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி மற்றவர்களுடைய செயல்பாடுகளை குறை கூறாமல் இருப்பது நல்லது. அதே மாதிரி வண்டி வாகனங்கள் பழுதுகள் மூலம் விரயமாகறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடல் சார்ந்த ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதே மாதிரி திடீர் செலவுகள் மூலம் கையிருப்புகள் கரையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உயர் அதிகாரியுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் மறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முடிவுகள் பிறக்கக்கூடிய நாளாகவும் நல்ல எதிர்பார்த்த சில பயணங்கள் மூலமாக அலைச்சல்கள் உண்டான நாளாகவும் அசதி நிறைந்த நாளாகவும் இருக்குது. கண்டிப்பாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ட்ராபேக்காக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. கண்டிப்பாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு. ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெள்ளை நிறம். வெள்ளை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி 9+6ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலாம் ராசி. துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு. ராசியான நிறம் வந்து நீலம். சரிங்களா, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி வரவுகள் கிடைக்கும் நாளாகவும் ஆதாயகரமான நாளாகவும் மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும். அதே மாதிரி நீண்ட நாளாக இருந்த தடைகள் வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். வெளிப்படையான குணத்தில் மூலமாக பலரின் நம்பிக்கை பெறுவீர்கள். பலவிதமான மூலம் அணுகுமுறைகள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலேயும் கொஞ்சம் கூட்டு வியாபாரத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும். வியாபாரத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் மேம்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி சூழ்நிலை உருவாகக்கூடிய நாளாக இருக்கும். தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான நாளாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு. அனுகூலமான திசை வந்து மேற்கு. ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா நீல நிறம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2+8 அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தென்கிழக்கு. ராசியான நிறம் வந்து ஆரஞ்சு நிறம். சரிங்களா, உதவிகள் கிடைக்கும் நாளாகவும் ஆலோசனைகள் கிடைக்கும் நாளாகவும் அனுகூலங்கள் கிடைக்கும் நாளாகவும் இருக்குது. திட்டமிட்ட பணிகளை முடிப்பீர்கள். கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். புதிய ஏற்பாடுகள் மூலம் செயல்பாடுகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி வியாபாரத்தில் வந்து பெரிய பெரிய செல்வந்தர்களுடைய வரவேற்புகளும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது தொடர்பான வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு மேலகரிக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி புதிய நபர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி பெற்றோருடைய ஆதரவு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அவங்களுடைய அட்வைஸ் நீங்கள் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செய்யுங்க. வெளியூரில் இருந்த மகிழ்ச்சிகரமான செய்திகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சகோதர வழியில் இருந்த சில காரியங்கள் அனுகூலமாக முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தாமதங்கள் கொஞ்சம் நிறைவேறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது தாமதமாக இருந்தக்கூடிய விஷயங்கள்லாம் கூட கொஞ்சம் இன்றைக்கி பட்டு முடிகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை தென்கிழக்குங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஆரஞ்சு நிறம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி 5+6ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா கிழக்கு. ராசியான நிறம் வந்து நீலம் நிறம். சரிங்களா, உதவிகள் கிடைக்கும் நாளாகவும் புரிதல் அதிகரிக்கும் நாளாகவும் அதே மாதிரி தந்திரங்களை அறிந்து செயல்படக்கூடிய நாளாக இருக்கும் இந்த நாள் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி அதிக புதுவிதமான ஆடை ஆபரணங்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது.
அதே மாதிரி நண்பர்கள் வழியில் புதிய ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த பணி சுமைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு, அதே மாதிரி அலைச்சல்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் இருந்த சில தந்திரங்களை அறிந்து செயல்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னா கிழக்கு, ராசியா நிறம் நீலம், அதே மாதிரி 3+8ங்கிறது தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகரத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்தீங்கன்னா வடக்கு, ராசியான நிறம் வந்து வெளிர் நீலம். சரிங்களா, சந்திப்புகள் ஏற்படும் நாளாகவும் அதே மாதிரி சாதகமான ஒரு நாளாகவும் எதிர்பார்ப்புகள் கைகூடி வரக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வடக்கு திசைங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி முக்கிய பிரமுகர்கள் மூலம் சந்திப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய உறவினர்கள் வழியில் வியாபாரங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய வேலைகள் சார்ந்த எண்ணங்கள் கைகூடி வரக்கான வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருந்த உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமையறக்கான வாய்ப்பு இருக்குது. தடைகள் இது வரைக்கும் இருந்த தடைகள்லாம் வந்து பணிகள்லாம் வந்து நல்லா ஒரு சுபமாக முடியறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். பழைய கடன்கள் பற்றிய சிந்தனைகள் திரும்ப வரக்கான வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாள் எதிர்பார்த்த கைகூடி கூட வாய்ப்புகள் மூலம் நமக்கு ரொம்ப சூப்பராக. கொஞ்சம் கோபத்தை மட்டும் இன்றைய நாளில் தவிர்த்துருங்க. மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். கோபம் மட்டும் இன்றைய நாளில் ஆகாது உங்களுக்கு. அதனால் நீங்கள் இதனால் இது வரைக்கும் இருந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ட்ராபேக் ஆகாமல் இருக்கணும்னா இன்றைய நாள் நீங்கள் கோபப்படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அது மாதிரியான சுச்சுவேஷன் அமையும். ஆனால் இருந்தாலும் நீங்கள் இதை கோபப்படாமல் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5+6ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அனுகூலமான திசை வடக்கு, ராசியான நிறம் வந்து வெளிர் நீலம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு, ராசியான நிறம் வந்து பொன்னிறம். சரிங்களா, முடிவுகள் பிறக்கும் நாளாகவும் மதிப்பு கிடைக்கும் நாளாகவும் அனுபவங்கள் ஏற்படும் நாளாகும். பழைய பிரச்சனைகள் தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாகவும் உடன் பிறந்தவருடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நீங்கள் போட்டிகள் ஏதாவது இருந்தீங்கன்னா வெற்றி காண்பதற்கான நாளாகவும், கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அதை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் முக்கியமாக வந்து தன்னம்பிக்கையோட ஹேண்டில் பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அதே மாதிரி வியாபாரத்தில் இந்த புதிய அணுகுமுறைகள் மூலமாக திறமையான வெளிப்பாடுகள் மூலமாக உங்களுக்கு லாபத்தை எட்டக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான செய்தி தென்மேற்கு, ராசியா நிறம் பொன்னிறம்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் 8-7ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 8-7ங்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி தெற்கு, ராசியா நிறம் இளஞ்சிவப்பு. சரிங்களா, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் குழப்பங்கள் விலகும் நாளாகவும் லாபங்கள் உண்டான நாளாகவும் அறிமுகங்கள் கிடைக்கும் நாளாக இருக்கும். மனதில் இருந்த குழப்பங்கள் விலகி பேச்சுக்களில் காரியம் அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும். காரியத்தை சாதிக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். நீங்கள் பேசிய ஒருத்தவங்கள்ட்ட காரியம் சாதிக்கக்கூடிய நாளாக இருக்கும். தடைகள் வருமானத்தில் இருந்த தடைகள் வந்து இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுறதுனால இருந்ததெல்லாம் உங்களுக்கு சரியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மீண்டும் புதிய வியாபாரம் சம்பந்தமான லாபங்கள் தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆனால் இருந்தாலும் லாபகரமான நாளாக கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். முதலீடுகள் தொடர்பான செயல்பாடுகளில் ரகசியம் காக்கவும் அப்படிங்கிறது உங்களுக்கு முக்கியமான விஷயம். நீங்கள் யார்ட்டையாவது முதலீடு பண்ண போகிறீங்கன்னா அதை கொஞ்சம் கவனமாக ரகசியமாக வச்சுங்க, யார்ட்டையும் தெரியப்படுத்தாதீங்க. சரிங்களா, தாம்தும்னு நீங்கள் அங்கே செய்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா அது ஒரு வேறு மாதிரியான ட்ராபேக் ஆயிரும். அதை நீங்கள் செய்யாதீங்க. சரிங்களா, அதே மாதிரி புதிய நபருடைய அறிமுகங்கள் இன்றைய நாளில் கிடைக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபகரமான நாளாக தான் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தெற்கு, ராசியான நிறம் இளஞ்சிவப்பு. அதே மாதிரி உங்களுக்கு 5+6ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அதே மாதிரி 12 ராசிக்கும் 12 விதமான நம்பர் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை சூப்பரான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும்.